ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலாமா? வாங்க. நான் என் தம்பி எங்கள் அக்கா பொண்ணு 3 பேர் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். 9 டு டபுள் ரோடுக்கு இதை தான் இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் போகிற வழியில் இதான் கோபால் மால். 9 நெக்ஸ்ட்டு ராஜராஜேஸ்வரி நகர் ஸ்டாப். இது இங்கேருந்து ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளுக்கு டெம்பிள் வந்துடும். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் காலிட்டு என் தம்பி பெட்ரோல் போட்டுட்டு வந்தேன். நானும் ஜாஸ்விங்காண்டு வந்து நின்றுக்கிட்டோம் சைடில். வந்து பிறகுட்டு என்னென்னா இந்த ரோடில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போகணும். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி ரொம்ப இது வந்துட்டு எப்பயுமே இருக்காது, அங்கே தண்ணி இப்போ இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் என்னென்னா அங்கே அந்த கோயில் 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடு ஸ்ட்ரைட்டாக போகணும். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டு, நீங்கள் எங்கேயுமே கட்டு எடுக்கக்கூடாது. ஆமாம், அப்படி ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கணும். எனக்கு இங்கே ஒன்று என்ன பிடிச்சிச்சுன்னா, இந்த டெம்பிள் ரோடு வழி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது மரம் செடி, அப்புறம் மழை பெஞ்ச ஸ்மெல் வரும் இல்லை, அது மண் ஸ்மெல் இட்ஸ் அப்படியே கமகமகமான்னு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். தென் ஒன் மோர் திங் என்னென்னா, அங்கே எங்களை டிராஃபிக் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால எங்களால் வீடியோ அங்கே எடுக்க முடியல. கொஞ்சம் மனசு நாங்கள் கோயிலுக்கு இங்கே தான் ரீச் ஆகிட்டோம். இது முருகர் கோயில், டபுள் ரோடு கிட்டே இருக்கிறது. நான் ஜாஸ்வி பேபி 3 பேர் தான் இன்றைக்கி போயிருக்கிறது. இதுதான் முருகர் கோயிலுக்கு. நான் உங்களுக்காக நல்லாயிருக்கும் வேண்டிக்கிறேன், ஓகேவா? என் தம்பி போயிட்டு கற்பூரம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனால் வாங்கிட்டு பிறகு பேபி கால் சுடுதுன்னு சொன்னால் அப்புறமேட்டு என் காலில் கொஞ்சம் நேரம் ஏறி நின்ன பிறகு என் தம்பி கற்பூரம் ஏற்றுனா நானும் கும்பிட்டுட்டு பேபி கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கணேஷா கோயில் இருக்கும். கணேசனா புளியாரை ஒரு வணக்கம் போட்டுட்டு ஒரு 3 வாட்டி சுற்றி வந்தோம். நாங்கள் இங்கே கோயில் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இடம் சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். யாராச்சும் பெங்களூருக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்க. பட் நல்லா பீஸ்ஃபுல் இடம் இது. அங்கே கணேஷா கும்பிட்டு அப்புறமா நாங்கள் மேலே போனால் சிவன் இருக்கும். அங்கே வீடியோ அலோவ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வீடியோ எடுக்கலை. பேபி கொஞ்சம் தூரம் மேலே ஏறினால அப்புறம் சுஸ்தாயிடுச்சு சித்தி, என்னால் வர முடியலன்ட்டு சொல்லிட்டு இதை நானும் கூப்பிட்டு பார்த்து அப்புறம் வரல. ஓடின்ட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் திருப்பி மேலே போய் பார்த்தோம். மேலே போய் பார்த்தோன்னா ரொம்ப ரஷ்ஷு. இப்படி சுற்றி பார்க்குறோம், அவ்வளோ எதுவுமே ரஷ் இல்லை. உள்ளே போய் பார்க்குறோம், ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுது, நான் என் தம்பி என் ஜாஸ்வி 3 பேரும் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி வேறு டியூஸ்டேவா, ரொம்ப ரஷ்ஷாக கேட்கவா வேணும். நம்ம முருகர் பக்தர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அது அப்படி இப்படி 1 hour 1.5 hour வெயிட் பண்ணோம். நானும் பேபி கொஞ்சம் கிரிக்கிரி பண்ணிட்டோம். நான் என்ன பண்ண அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. பிறகு என்ன கோயில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரஷ்ஷில் எனக்கு ஃபோன் இது கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆனாலும் டிஸ்பிளே கொஞ்சம் போயிடுச்சு. திரும்பி நான் ஆனாலும் கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். பாருங்கள், முருகர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த மாதிரி சொல்லி ஒரு ரைம்ஸிங் போட்டு முருகரை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன கோயிலை ஒரு சுற்றிட்டு திணறு போட்டுக்கிட்டு